இந்த சம்மர்ல அடிக்கிற வெயிலுக்கு வந்துட்டு எப்படா இந்த வெயில் காலம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்றது இருப்பாங்க. ஆனா இந்த சம்மர் லீவ் முடியறதுக்குள்ள ஒரு 10 to 15 கிலோ வெயிட் வந்து நம்ம கம்மி பண்ணலாமா? நம்ம ஏன் இது ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணக்கூடாது? சோ அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னா நான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் மட்டும்தான். இந்த வெயில்ல வந்துட்டு எப்படி வேர்த்து விறுவிறுக்க ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண முடியாது, ஜிம் எல்லாம் போக முடியாதுனாலும் ஓகே. இது வந்துட்டு எக்ஸசைஸ் எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் மைல்டான வாக்கிங் மட்டும் பண்ணீங்கன்னா போதும் பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக. மத்தபடி எல்லாமே சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நான் சொல்ல போறேன். ஆனா இதுலயே வந்துட்டு ஈஸியா உங்களுக்கு வந்துட்டு 10 to 15 கிலோ வரைக்குமே கம்மியாகும் சம்மர் வெக்கேஷன் முடியறதுக்குள்ள. முதல்ல இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதுதான் வந்துட்டு உங்களோட உடம்போட சிம்டம். இப்ப வந்துட்டு அது ஒரு சிம்டமா இருக்கும்போது அதோட ரூட் காஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள மெட்டபாலிக் டிஸ்பங்க்ஷனா இருக்கு. அதாவது சரியா வந்துட்டு வேலை செய்ய வேண்டிய ஹார்மோன்ஸ் எல்லாமே தப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்க மெட்டபாலிசம் வந்துட்டு பேலன்ஸ்டா இருந்தா மட்டும்தான் உடம்புல வந்துட்டு இப்போ மசில்ஸ் பில்ட் ஆகுறது, ஃபேட் வந்துட்டு பர்ன் ஆகுறது எல்லாமே நடக்கும். எல்லா உறுப்புகளும் அதோட வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கும். இப்போ வெயிட் லாஸ்னாவே வந்துட்டு கேலரிஸ் கம்மியா சாப்பிடணும், ஒர்க் அவுட் நிறைய பண்ணணும், அப்படி பண்ணாவே வெயிட் லாஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கணக்கு கிடையாது. இது வந்துட்டு உங்களோட ஹார்மோன்ஸோட பிரச்சனை. நீங்க வந்துட்டு நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, ரொம்ப கொஞ்சமா தான் சாப்பிடுவாங்க. ஆனா 100 கிலோ 120 கிலோ இருப்பாங்க. அவங்களால வெயிட் வந்துட்டு குறைக்கவே முடியாது. சோ அதுக்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா உங்க உடம்புல ஃபேட் ஸ்டோரேஜ் ஹார்மோன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவா வேலை செய்யும். ஃபேட் பர்னிங் ஹார்மோன்ஸ் வந்துட்டு வேலையே செய்யாது. சோ இதை வந்துட்டு எப்படி ஸ்டிமுலேட் பண்ணி எப்படி வந்துட்டு ஈஸியா வெயிட் லாஸ் பண்றது அப்படிங்கறத வாங்க பாக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா வந்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே அறிவியல் பூர்வமான மெத்தட்ஸ் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். என்னால இதையும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸ் மாதிரியும் இந்த வீடியோவையும் கடந்து போகாம இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. சம்மர் வெக்கேஷன் முடியும் போது ஒரு போட்டோ எடுத்து பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வெயிட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க வந்துட்டு முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் உங்களோட டின்னரை வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா சாப்பிடுறது. ஒரு 6:30 மணி 7 மணிக்கெல்லாம் வந்துட்டு உங்களோட கிச்சனை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது. தூங்க போறதுக்கும் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களோட கடைசி இரவு உணவை வந்துட்டு முடிச்சிருங்க. நீங்க வந்துட்டு யூஸ்வலா லேட் நைட் சாப்பிடுறீங்கல்ல, ஒரு 10 மணி 11 மணி 12 மணிக்கெல்லாம் வந்துட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு எதையாவது எடுத்து சாப்பிடுவீங்க. அந்த டைம்ல நீங்க என்ன ராகி மால்ட்டோ இல்ல வந்துட்டு ஸ்ப்ரவுட்ஸோ சாப்பிட போறீங்க? கண்டிப்பா வந்துட்டு பீஸா பர்கர்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க. இல்லைன்னா வந்துட்டு சிப்ஸ் பிஸ்கெட்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்ததுன்னா எடுத்து சாப்பிடுவீங்க. அதுக்கு காரணம் மட்டும் உங்களோட பசி கிடையாது, உங்களோட கிரேவிங்ஸ். சோ இந்த மாதிரி நீங்க லேட் நைட்ல வந்துட்டு டோபமைன் அதிகமா கொடுக்கக்கூடிய உணவுகளை வந்துட்டு உங்க உடம்ப தேடும் போது நீங்களும் வந்துட்டு அதை யோசிக்காம அது கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட தூக்கம் வந்துட்டு சரியா இருக்காது. நைட் டைம்ல வந்துட்டு உங்க உடம்பு ஃபேட் பர்னிங் பண்ணாது. நீங்க வந்துட்டு இந்த முறையை சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட உடம்பு எக்ஸசைஸ் பண்றதை விட ஒர்க் அவுட் பண்றதை விட ஜிம் போறதை விட நைட் நல்லா டீப் ஸ்லீப்ல வந்துட்டு நிறையவே ஃபேட் பர்னிங் பண்ணும். ஸோ இந்த ஏர்லி டின்னர் வந்துட்டு உங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப வந்துட்டு நைட் டைம் பசிக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நீங்க உங்களோட பழக்கத்தை வந்துட்டு மாத்திக்கலாம். நீங்க வந்துட்டு நைட் சாப்பிடுறது ரொம்ப இனிப்பான உணவு, ரொம்ப மாவுச்சத்து அதிகமா இருக்கிற உணவு அந்த மாதிரி சாப்பிடாம நல்ல கொழுப்பு நல்ல புரதம் நல்லா இருக்கிற உணவா சாப்பிடுங்க. ஃபைபர் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காவும் இருக்கும், ஸ்லோவா வந்துட்டு ஜீரணமாகும். அதனாலயே நைட் டைம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பசிக்காது. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்றதுனால, அதாவது தூங்க போறதுக்கு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களோட உணவை முடிச்சுக்கிறதுனாலயே உங்களோட கார்டிசால் லெவல் ரொம்ப கம்மியாகும். உங்க தூக்கம் வந்துட்டு சூப்பரா இம்ப்ரூவ் ஆகும். தூக்கத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஆளா இருந்தா கண்டிப்பா இந்த மெத்தட ட்ரை பண்ணி பாருங்க. தூக்கம் வந்துட்டு ரொம்ப டீப் ஸ்லீப்பா இருக்கும். உடம்புல வந்துட்டு ஃபேட் பர்னிங் ஆக்டிவேட் ஆகும். கொழுப்பு வந்துட்டு நல்லாவே குறையும். அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் வந்துட்டு உங்களோட கிரேவிங்ஸ் எல்லாமே கம்மியாகும். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த மாதிரி லேட் நைட் எல்லாம் சாப்பிடும் போது, லேட் நைட் ரொம்ப ஹெவியா சாப்பிடும் போது அடுத்த நாள் காலையில வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே ரொம்ப கபகபன்னு பசி எடுத்துக்கும். இல்ல கண்டு ஜங்க் ஃபுட்ஸையும் பார்த்தா சாப்பிடணும்னு தோணும். ஆனா இந்த மாதிரி நீங்க 1 வாரம் 2 வாரம் ட்ரை பண்ணுங்க. நைட் உணவை சீக்கிரமா முடிச்சீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்துட்டு உங்களுக்கு அந்த பசியை ரொம்ப தோன்ற அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஆகி உங்களால வந்துட்டு ஃபாஸ்டிங்க ரொம்ப நேரம் வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும். சோ இந்த ஒரு மாற்றத்தினாலேயே உங்களால வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியா 2-3 கிலோ வரைக்குமே கம்மி பண்ண முடியும். அதாவது 7 மணிக்கு மேல கிச்சனை க்ளோஸ் பண்ணிடுங்க. லேட் நைட்ல வந்துட்டு உங்க வயிறு என்னதான் சத்தம் போட்டு கத்துனாலும் ஸ்நாக்ஸ் கொடுத்து பழக்காதீங்க. அது பழக்கம் தான். 2-3 நாள் கஷ்டமா இருக்கும். பட் நீங்க அதை ஃபாலோ பண்ண பண்ண உங்க உடம்பு வந்துட்டு அதுக்கு அடாப்ட் ஆயிடும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா உங்களோட காலையில நீங்க சாப்பிடுற முதல் உணவை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போட முயற்சி பண்ணுங்க. அதாவது நீங்க நைட் வந்துட்டு 7 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா
காலையில 7 மணிக்கே வந்துட்டு உங்களோட சாப்பாடை சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் காலைல எழுந்தோன்னா 5 மணி 6 மணிக்கெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே வந்துட்டு உங்களோட இரவு ஃபுல்லா நீங்க இருக்கிற அந்த ஃபாஸ்டிங், அந்த விரதத்தை வந்துட்டு பிரேக் பண்றது. அது வந்துட்டு நீங்க வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டுதான் பிரேக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க காலைல எழுந்தோடனே காஃபி டீ குடிக்கிறீங்கல்ல, அதுவே வந்துட்டு பிரேக்கிங் த ஃபாஸ்ட் தான். உங்களோட காலை உணவு வந்துட்டு அந்த நாளுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவு. அதுல வந்துட்டு நீங்க இந்த காஃபி டீ எல்லாம் கிலோ கிலோவா சர்க்கரையை போட்டு குடிச்சீங்க அப்படின்னா உங்களோட இன்சுலினும் சுகர் லெவலும் நல்லாவே ஸ்பைக் ஆகும். ஃபேட் பர்னிங் உடம்புல நடந்துட்டு இருக்குள்ள நைட் ஃபுல்லா அதை நீங்களே வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி விடுற மாதிரி. காலைல தூங்கி எழுந்திருக்கும் போது உங்களோட லைட் ஃபேனை மட்டும் நீங்க ஆஃப் பண்றது கிடையாது, ஃபேட் பர்னிங்குமே ஆஃப் பண்ணி வச்சிடுறீங்க. இந்த மாதிரி காஃபி டீ குடிக்கிறதுனாலயோ இல்ல பிரெட் பிஸ்கெட் எல்லாம் சாப்பிடுறதுனாலயோ. அதாவது நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் 7 மணிக்கு முன்னாடி நைட் சாப்பிடுறீங்களா, நைட்டு பிரஷ் பண்றீங்க, தூங்க போறீங்க, காலையில எழுந்திருச்சு 7 மணிக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சாப்பிடுறீங்க. இந்த சிம்பிளான விஷயத்த பண்ணும் போதே நைட் வந்துட்டு உங்க உடம்புக்கு ஒரு 12 மணி நேரம் வந்துட்டு விரதம் டைம் கிடைக்குது. சோ அந்த டைம்ல வந்துட்டு ரிப்பேர் ஒர்க் எல்லாம் நல்லா நடக்கும். முக்கியமா ஃபேட் பர்னிங் சூப்பரா நடக்கும். நீங்க எடுத்தோன்னு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எல்லாம் ட்ரை பண்ணாம இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். முதல்ல வந்துட்டு நைட்டு 7 டு காலையில 7 12 மணி நேரம் கேப் இருக்கும். அடுத்து நைட்டு 7 டு காலையில 9 உங்களுக்கு ஒரு 14 மணி நேரம் கேப் இருக்கும். அடுத்து ஸ்லோவா வந்துட்டு இன்னும் புஷ் பண்ணுங்க. நைட்டு 7ல இருந்து காலைல 11 மணி வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், பட் உங்களுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃபேட் பர்னிங் ரொம்ப நல்லா நடக்கும். வெயிட் லாஸ் வந்துட்டு ரொம்ப கடகடன் குறையறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த லேட் நைட் கிரேவிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும், காலைல சீக்கிரமா பசி எடுக்கிறது வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நைட்டு நீங்க டைமுக்கு தூங்க போகணும். லேட் நைட் முழிச்சிட்டு இருக்கிறதுனாலதான் உங்க உடம்பு வந்துட்டு எதையாவது சாப்பிட சொல்லி கேக்குது. பட் நீங்க டைமுக்கு தூங்கிட்டீங்க அப்படின்னா உடம்பும் ரெஸ்ட்டுக்கு போயிடும், உங்களோட ஜீரண உறுப்புகளுமே ரெஸ்ட்ல போயிடும். நல்லா கவனிங்க, நம்ம டயட் எக்ஸசைஸ் எல்லாம் எதுவுமே பண்ண கிடையாது. இந்த 2 சேஞ்சஸ் கம்பல்சரியா நீங்க உங்களோட டெய்லி லைஃப்ல கொண்டு வாங்க. உங்களால வந்துட்டு ரொம்ப அசால்ட்டா ஒரு 5 to 6 கிலோ வரைக்குமே இதுலயே வந்துட்டு குறைக்க முடியும். 3வது விஷயம் பாத்தீங்கன்னா, நாள் ஃபுல்லா வந்துட்டு அப்பப்போ இந்த லெமன் ஜூஸ் இருக்குல்ல, எலுமிச்சை சாறு, அதை வந்துட்டு லைட்டா உப்பு போட்டு குடிங்க. சோ இதை வந்துட்டு குடிக்கும் போது இந்த வெயில் காலத்துல உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஏற்படாம இருக்கும். சோ அதனாலயே வந்துட்டு உங்களால வெயிட் லாஸ் ஜேர்னி, இந்த பசியெல்லாம் வந்துட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த லெமன் ஜூஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு 2-3 தடவை நல்லா டைலூட் பண்ணி குடிங்க. உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே வராது. அந்த மாதிரி குடிக்கும் போது உங்களுக்கு வயிறும் நல்லா ஃபுல் ஆகும், கிரேவிங்ஸ் எதுவுமே வராது. இனிப்பெல்லாம் சாப்பிடணும், கேக் எல்லாம் சாப்பிடணும், அந்த மாதிரி எந்த கிரேவிங்ஸும் வராது. 4வது பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்துட்டு உங்களுக்கு சூப்பரா ஒர்க் ஆகும். அந்த முதல்ல சொன்ன 3 பாயிண்டையுமே ஒவ்வொன்னா வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு எப்ப அது 3யும் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்றீங்களோ அப்பதான் நீங்க 4வது ஸ்டார்ட் பண்ணணும். இது என்னன்னா உங்களோட மீலோட ஆர்டர். உங்க பிளேட்ல வந்துட்டு நீங்க எந்த விஷயத்த வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிடுறீங்க, எந்த விஷயத்த கடைசியா சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். நீங்க எப்பவுமே சாப்பிடுற உணவை சாப்பிடுங்க, நீங்க வந்துட்டு அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. ரெகுலரா நீங்க சாப்பிடுற உணவுல எதை முதல்ல சாப்பிடுறீங்க, எதை கடைசியில சாப்பிடுறீங்க, இதை வச்சு உங்களோட வெயிட் லாஸ் வந்துட்டு நல்லா வேகப்படுத்த முடியும். முன்னாடி சொன்ன 3 ஸ்டெப்லயே வந்துட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அது இன்னுமே ஃபாஸ்ட் ஆக்கணும், ரிசல்ட் வந்துட்டு இன்னும் வேகமா நடக்கணும். உங்களுக்கு ஒரு 15 கிலோ ஈஸியா குறையுதுன்னா அது 20 கிலோவா புஷ் பண்ணணும் அப்படிங்கும் போது கண்டிப்பா இந்த ஸ்டெப் உங்களுக்கு ரொம்ப தேவை. அதாவது முதல்ல வந்துட்டு சாப்பிடுறது ஒரு கப் சாலட் சாப்பிடுங்க, இல்லைன்னா பொரியல் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுறது நல்ல புரதமும் நல்ல கொழுப்பும் நல்லாவே சாப்பிடுங்க, வயிறு நிரம்ப சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்துட்டு கொஞ்சமோ சாதமோ இல்ல சப்பாத்தியோ இல்ல தோசையோ இட்லியோ உங்களுக்கு வந்துட்டு என்ன சாப்பிடணுமோ, மாவுச்சத்துல உங்களுக்கு என்ன சாப்பிடணுமோ அதை கடைசியா தூக்கி வச்சிருங்க. அதாவது இதை வந்துட்டு நம்ம ஒரு இலையில போட்டு விருந்து சாப்பிடுறீங்க அப்படின்னா இலையை வந்துட்டு அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. சாதம் சப்பாத்தி எல்லாம் இருக்கிற சைடு அந்த பக்கம் போயிடணும், உங்களோட பொரியல் ஸ்டார்டர்ஸ் எல்லாம் இருக்கிற சைடு வந்துட்டு உங்க பக்கம் வந்துடணும். சோ முதல்ல அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியா ஒரு டெசர்ட் சாப்பிடுற மாதிரி, ஒரு இனிப்பு வகை சாப்பிடுற மாதிரி இந்த உணவை வந்துட்டு சாப்பிட்டு பாருங்க. சோ இந்த மாதிரி நீங்க சாப்பிடும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க இந்த மாதிரி நார்ச்சத்து காய்கறி எல்லாம் நிறைய சாப்பிடும் போது அது வந்துட்டு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி மத்த உணவுகள் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணி வைக்கும். எல்லாமே வந்துட்டு டக்குன்னு ரத்தத்துல கலக்காம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஜீரணமுமே வந்துட்டு மெதுவா நடக்கும். சோ அந்த மாதிரி நடக்கும்போது உங்க ரத்த சர்க்கரை அளவு ரொம்ப வேகமா வந்துட்டு ஏறாது, ரொம்ப ரொம்ப மெதுவா தான் ஏறும். உங்க இன்சுலினும் ரொம்ப மெதுவா தான் ஸ்பைக் ஆகும். அதனாலேயே வந்துட்டு உங்க உடம்பு கொழுப்பை வந்துட்டு ஸ்டோர் பண்ணாது, கொழுப்பை வந்துட்டு நல்லாவே பர்ன் பண்ணும். அதாவது முதல்ல ஸ்டார்டர்ஸ் சாப்பிட்டு முடிச்சிருங்க. அது வந்துட்டு நான்வெஜ்ஜா இருக்கலாம், முட்டையா இருக்கலாம், மட்டனா இருக்கலாம், சிக்கனா இருக்கலாம், இல்ல வந்துட்டு சுண்டலா இருக்கலாம், எதுவா பன்னீரா இருக்கலாம். இதுல வந்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிருங்க. அது கூட வந்துட்டு கொஞ்சம் ஒரு கப் பொரியல் சாப்பிடுங்க, இல்ல சாலட் சாப்பிடுங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரச சாதம், தயிர் சாதம், இல்ல சாம்பார் சாதம், அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபைனலா சாப்பிட்டு முடிச்சிருங்க. அவ்வளவுதான்.
சோ இந்த டயட்ல வந்துட்டு இந்த 4 ஸ்டெப்பையும் நீங்க ஃபாலோ பண்ணும்போது எந்த மாதிரி உணவெல்லாம் வந்துட்டு சாப்பிடலாம், எந்த மாதிரி உணவெல்லாம் அவாய்ட் பண்ணா இந்த ரிசல்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் சூப்பரா நடக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அதாவது நல்ல புரதம், நல்ல கொழுப்பு வந்துட்டு நீங்க தாராளமா சாப்பிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முட்டை சாப்பிடுங்க, சிக்கன் சாப்பிடுங்க. சிக்கன்னா நாட்டுக்கோழி சாப்பிட முயற்சி பண்ணுங்க. மட்டன் சாப்பிடுங்க. நீங்க வந்துட்டு பன்னீர் சாப்பிடலாம், பால் சம்பந்தமான பொருட்கள், இல்ல டோஃபு சாப்பிடுறதுனா கூட சாப்பிடலாம். நெய், வெண்ணெய், ஆலிவ் ஆயில், கோகனட் ஆயில் எல்லாம் நீங்க தாராளமா வந்துட்டு உணவுல சேர்த்துக்கோங்க. சோ இது எல்லாமே உங்களோட வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நீங்க வந்துட்டு தேங்காய் சாப்பிடுங்க, நிலக்கடலை சாப்பிடுங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல புரதமும் கொழுப்பும் நிறையவே இருக்கு. சோ எந்த உணவெல்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணாதான் உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பருப்பு குழம்புலாம் வந்துட்டு சாப்பிடாதீங்க. தயவு செஞ்சு துவரம் பருப்பு குழம்பு வந்துட்டு சாப்பிடவே சாப்பிடாதீங்க. மைதால செஞ்ச எந்த உணவையும் தொடக்கூட செஞ்சிடாதீங்க இந்த வெயில் காலம் முடியற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எதையுமே கடையில வாங்குறதே இந்த ஒரு 2 மாசத்துக்கு வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுங்க. எந்த உணவுலயுமே சர்க்கரை ஆட் பண்ணிக்காதீங்க. முக்கியமா வந்துட்டு இந்த ரீஃபைண்ட் ஆயில எதுலயுமே சேர்த்துக்காதீங்க. அது சன்ஃபிளவர் ஆயிலா இருக்கலாம், இல்ல ரைஸ் பிரான் ஆயிலா இருக்கலாம். இந்த எந்த எண்ணெயுமே வந்து நீங்க ஆட் பண்ணிக்காதீங்க. நம்ம மேல சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், பட்டர், கீ, அதாவது வெண்ணையும் நெய்யும் இது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவாவது வேணும்னா மட்டும் கடலெண்ணையும் நல்லெண்ணையும் கொஞ்சம் வந்துட்டு கலந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. பட் மேஜரா நான் மேல சொன்னது 4 கொழுப்பு வகைகள் மட்டும் யூஸ் பண்ணுங்க. காஃபி சுத்தமா குடிக்காதீங்க. டீ காஃபியா கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுங்க. பழங்களை வந்துட்டு மென்னு சாப்பிடுங்க. ஃப்ரூட் ஜூஸா வந்துட்டு குடிக்கவே குடிக்காதீங்க. கடையில போய் குடிக்கும் போது ஃப்ரூட் ஜூஸ்ல எக்ஸ்ட்ரா சுகர் போட்டு வேற தயவு செஞ்சு குடிக்காதீங்க. இப்ப நான் சொன்ன உணவுகள் நீங்க எது சாப்பிட்டீங்கனாலும் உங்க வெயிட் லாஸ் ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஆகும். சோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 மாசத்துக்காவது கம்ப்ளீட்டா இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்க. முக்கியமா நீங்க வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் ஆல்கஹால் கம்ப்ளீட்டா நிறுத்திடுங்க. ஆல்கஹால் ஸ்மோக்கிங் சுத்தமா வேண்டாம். ஏன்னா வந்துட்டு வெயிலுக்கும் அது உங்களுக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. வெயிட் லாஸையுமே அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். சோ கொஞ்சம் வந்துட்டு ஒரு டீடாக்ஸ் மாதிரி கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணி வச்சிருங்க. சோ இந்த மேல சொன்ன 4 விஷயங்களையும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க வெயில் காலம் முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வெயிட் செக் பண்ணி பாருங்க, போட்டோ எடுத்து பாருங்க. ஃபேட் லாஸ் வந்துட்டு உங்களுக்கு சூப்பரா நடக்கும். உங்களுக்கு வேணும் டைம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு வாக்கிங், ஜாகிங் போங்க. எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா இன்னும் சூப்பர். உங்களுக்கு வந்துட்டு ஃபேட் லாஸும் ஆகும், மசில்ஸும் வந்துட்டு பில்ட் ஆகும். உங்களால வந்துட்டு சுத்தமா எக்ஸசைஸே பண்ண முடியல, ஜிம் எல்லாம் போக முடியலன்னா வீட்லயே வந்துட்டு சும்மா ஒரு 2 கிலோ 3 கிலோ டம்பிள்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, யோகா முடிஞ்சா பண்ணுங்க. நிறைய வந்துட்டு வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. அதை பார்த்து சின்ன சின்னதா பண்ணீங்கன்னா கூட ஓகே. இல்ல ஒரு ப்ராப்பரான வந்துட்டு கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கத்துக்கிட்டீங்கனாலும் சூப்பர். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த 4 ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு செம்மையா ரிசல்ட்ஸ் கொடுக்கும். மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னையில இருந்து உடனே வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். உங்க உடம்புல வந்துட்டு முதல்ல குறையறது எல்லாமே வாட்டர் லாஸ் நடக்கும். இன்ஃப்ளமேஷன் நல்லா கம்மியாகும். அதை நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணதான் ஃபேட் லாஸ் வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கும். கூட சேர்ந்து எக்ஸசைஸும் சேர்த்து பண்ணும்போது ஃபேட் லாஸும் நடக்கும், மசில்ஸும் பில்ட் ஆகும். சோ இது எல்லாமே ஒரு சயின்ஸ் தான். நீங்க இதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ரொம்ப ஈஸியா வந்துட்டு உங்களால வெயிட்டை குறைக்க முடியும். ரொம்ப பிளைண்டா வந்துட்டு அந்த கஷாயம் இந்த ஜூஸ்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணாம இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அறிவியல் எப்பவுமே உங்களை கைவிடாது. நம்ம சம்மர் வெக்கேஷன் முடியறதுக்குள்ள வெயிட்டை குறைச்சே ஆகுறோம். சோ இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கலாம். போட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சம்மர் வெக்கேஷன் முடியும் போது திருப்பியும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அப்ப எவ்வளவு வெயிட் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சோ இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச யாரெல்லாம் எடுத்துக்கிறீங்க கீழே கமெண்ட்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க உங்களோட கரண்ட் வெயிட்ட. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.